வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சா, உன் ஜாதகத்தை நேத்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணேன். கும்ப லக்கணம் கன்னிராசி, இது கொஞ்சம் வித்தியாசமான ஆழமான காம்பினேஷன்டா. ஆழமான காம்பினேஷனா? என்னடா புரியாத பாஷையில பேசுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லப்பா. கும்பம்னா சனி, கன்னினா புதன். இவங்க 2 பேரும் நண்பர்கள். ஆனா உன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராசி மறைஞ்சிருக்கு. அதனால நீ வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா சாதுவா தெரிவ. ஆனா உன் மண்டைக்குள்ள எப்பவும் 1000 விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை சும்மா பார்க்க மாட்ட, அதோட ஆழம் வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணுவ. அட ஆமாடா, வெளியே நான் சும்மா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்பவும் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணாம இறங்கவே மாட்டேன். அதுதான் உன் பலம். நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்ப. ஆனா ஃபேமிலி விஷயம்னு வரும்போது நீ எவ்வளோ செஞ்சாலும் பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. மனசுல எப்பவும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். கரெக்டா சொன்னடா. வீட்ல எவ்வளோ செஞ்சாலும் பேர் கிடைக்கல. அப்புறம் என் பேச்சு உன் பேச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கும். கும்ப லக்னத்துக்கு 2ஆம் வீடு மீனம்ங்கிறதால யாரையும் காயப்படுத்த மாட்டேன். ஆனா சில சமயம் நீ என்ன சொல்ல வரேன்னு மத்தவங்களுக்கு புரியாது. ரொம்ப மறைமுகமா பேசுவ. உன் பார்ட்னர் கொஞ்சம் அதிகாரமா கெத்து காட்டுறவங்களா இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரிதான். சரி, பிசினஸ் வேலை இதெல்லாம் எப்படி? உனக்கு ரிசர்ச், ஜோதிடம், ஆடிட்டிங் இல்லனா ஸ்கிராப் பிசினஸ் செம்மையா செட் ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்து ராசிங்கிறது புதையல் மாதிரி. திடீர் லாபம் வரும். ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் வச்சுக்காத. தனியா பண்றது தான் சேஃப். நீ யாரையும் ஈஸியா நம்ப மாட்ட. அதுவே உனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் வேலைக்கு போறதா இருந்தா நீ ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவ. மத்தவங்க கண்டுபிடிக்காத தப்ப கூட நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவ. சாஃப்ட்வேர், இன்ஜினியரிங் இல்லனா துப்பறிகிற துறை உனக்கு நல்ல வரும். ஆனா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பக்கம் போகாம உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். காசு பணம் விஷயம், பணம் வரும், ஆனா திடீர் செலவும் வரும். கையில காசா வச்சுக்காத, சொத்தா மாத்திடு. பூர்வீக சொத்து இல்லனா இன்சூரன்ஸ் மூலமா பணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஷேர் மார்க்கெட் பக்கம் மட்டும் போகாத, இருக்கிறதும் போயிடும். நீ கடன் வாங்க மாட்ட, அப்படியே வாங்கினாலும் அதை அடைக்காம தூங்க மாட்ட. உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பா கவனிக்கணும் மச்சான். கும்பம்னா கால், கன்னினா வயிறு. சோ கால் வலி, கேஸ் ட்ரபிள், அல்சர் வரலாம். முக்கியமா நீ ஓவரா கவலைப்படுறதால தான் உனக்கு வியாதியே வருது. மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ. யோகா பண்ணு, தண்ணி நிறைய குடி. பசங்க ஃபியூச்சர்? உன் பசங்க பயங்கர ஷார்ப்பு. படிப்புல பெரிய ஆளா வருவாங்க. அவங்க மூலியமா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். குறிப்பா பெண் குழந்தைங்க மேல உனக்கு பாசம் அதிகமா இருக்கும். அவங்களும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. சூப்பர் மச்சான். கடைசியா வேற ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? டிராவல் பண்றப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தனியா போகாம பாத்துக்கோ. சாப்பாடு ஒத்துக்காம போகலாம். ஒரே ஒரு அட்வைஸ் தான்,
நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்தை தூக்கி போடு. உன் உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல். அதை நம்பு. சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிடு. நீ ஒரு ஞானி மாதிரி மச்சான். உன்னை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், நீ உன் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. மனசுல இருந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனிமே தைரியமா இருப்பேன். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.